நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கமுங்க. இந்த வீடியோவில் மே மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி இந்த மாதத்தில் வருட கிரகங்களுடைய பேச்சு இருக்குது. குரு பகவானுடைய பேச்சு, ராகு கேதியோட பேச்சு. குரு வந்து ரிஷபராசிலிருந்து மிதன ராசிக்கு மே மாதம் 14ஆம் தேதி போக போறாரு. ராகு கேது வந்து 19ஆம் தேதி போக போறாரு. ராகு கேது வந்து முன்னோக்கி நகரக்கூடிய கிரகம் இல்ல, அது வந்து பின்னோக்கி நகரக்கூடிய கிரகம். மீனத்தில் இருந்த ராகு வந்து கும்பராசிக்கும், கன்னிராசியில இருந்த கேது வந்து சிம்ம ராசிக்கும் பேச்சியாக போறாங்க இந்த மே மாதத்துல. அப்ப சூரியன் வந்து உச்சம் பெற்று மேஷ ராசியில சஞ்சரிக்கிறாரு. மே மாதம் 14ஆம் தேதி ரிஷபராசிக்கு போக போறாரு. கடக ராசியில செவ்வாய் வந்து நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. சுக்கிரன் வந்து மீன ராசியில இருக்கிறாரு. இந்த மாதம் முழுவதுமே சனி பகவான் வந்து மீன ராசியில சஞ்சரிக்கிறாரு. அப்ப நவகிரகங்களுடைய பேச்சு, நவகிரகங்களுடைய மாற்றங்கள் இப்படிதான் இருக்கு இந்த மே மாதத்துல. அப்ப யாருக்கு என்ன சாதகமா இருக்கும், யாருக்கு என்ன பாதகமா இருக்கும் அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். அதே மாதிரி ரிஷபராசிக்கு இந்த மே மாசம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்துருவோம். உங்க ராசிநாதன் சுக்கிரன் உச்ச பலத்தோடு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறாரு. ராசிநாதன் நல்லா இருக்கிறாரு. அப்ப உங்க ராசியில இருந்துட்டு வந்த பல்வேறு பிரச்சனைகள் குறையும், எண்ணம் செயல் எல்லாமே சிறப்பா இருக்க போகுது. உங்க ராசியிலேயே யார் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான். மன சஞ்சலங்களை கொடுத்துக்கிட்டு இருந்த குரு பகவான் மாற போறாரு. சனியோட பார்வை ரிஷப ராசியில இருக்கிறதால கொஞ்சம் பிடிவாத குணம் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். ரிஷப ராசிக்கு பெரிய பாதிப்பு சனி பகவானால இருக்காது. தனஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறாரு. தனாதிபதியான புதன் 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு போகும்போது விரயங்கள் வரும். விரயங்களை சுப விரயங்களா மாத்திக்குங்க. உச்சபலத்தோடு இருக்கக்கூடிய சூரியனோடு புதன் சேர்ந்து 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல உட்காரும் பொழுது வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. வரக்கூடிய செலவுகளை இதன் மூலமா நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அது சுப செலவா மாறும் உங்களுக்கு. 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. அப்ப தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்பட போறீங்க. இந்த மே மாதத்துல உங்க ராசியிலே இருந்துட்டு வந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு போக போறாரு. உங்க ராசிக்கு 2ஆம் வீடான தனம்பாக குடும்பஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்து பேச்சியாக போறாரு. இந்த மே மாதத்துல ரிஷப ராசிக்கு அதிர்ஷ்டமும் வேலையில வேகமும் அதிகரிக்கக்கூடிய மாதம் இந்த மே மாதம். நிதிநிலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும். செல்வம் அப்படிங்கறத சேரக்கூடிய காலமாயிருக்கும். உங்களுடைய கடன்களை அடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மாதத்துல கிடைக்கும். வண்டி வாகனத்துல செல்லும் பொழுது கவனத்தோடு இருக்கணும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். புதிய தொழில் தொடங்குறதுக்கு திட்டமிடுவீங்க. லாபஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறாரு. அப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி பகவானால எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. இந்த மே மாதத்துல உங்க ராசிநாதன் சுக்கிரன் இந்த மாதத்துல உச்சம் பெற்று மீன ராசியில சஞ்சரிக்கிறாரு. மே மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகுதான் மேஷ ராசிக்கு வரப்போறாரு. அப்ப புதனோட இணைஞ்சு உங்களுக்கு வந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குறாரு. அப்ப உங்களுடைய மனக்கவலை, பணக்கவலைன்னு அப்படின்னு ரெண்டுமே தீரப்போகுது. உங்களுடைய புதிய முயற்சிகள்ல தீவிரமா ஈடுபடுங்க. இந்த மாதத்துல நினைத்த காரியம் அப்படிங்கிறது ஒவ்வொன்றா நடக்கும். விரயஸ்தானத்துல சூரியன் இருக்கிறதால மருத்துவ செலவு அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு வரலாம். ரிஷபராசிக்கு இந்த மே மாதத்தின் பிற்பகுதியில காதல், குடும்ப உறவு, வாழ்க்கையில மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்கும். காதலிப்பவர்களுக்கெல்லாம் காதல் உறவுல இருந்துட்டு வந்த மனக்கசப்பு நீங்கும். காதல் உறவுல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது நீங்கி காதல் உறவுல மகிழ்ச்சி இருக்கும். உங்களுடைய காதல் உறவு திருமண உறவா மாறும். குடும்பத்துல சுபகாரியம் நடக்கும். உங்களுடைய மதிப்பு, மரியாதை எல்லாமே அதிகரிக்க போகுது. குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்க போகுது. உங்களுக்கு பிடிச்ச பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் இருக்க போகுது. கடந்த மாதத்தை விடவும் இந்த மாதம் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. பண வரவில் இருந்துட்டு வந்த தடை நீங்கும். மே மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து தண்ட செலவு அப்படிங்கிறது குறையும் ரிஷபராசிக்கு. அதனால் சேமிக்க தொடங்குவீங்க. கடன்களை அடைச்சி முடிப்பீங்க. நகைகளை மீட்டு வருவீங்க. மே மாதத்தில் குரு பயிற்சிக்கு பிறகு தொழில் மற்றும் வியாபாரத்துல பெரிய அளவுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். படிப்படியா நல்ல லாபமும் உங்களுக்கு இருக்க போகுது. இனிமேல் வேலை மாற்றம் செய்ய விரும்புபவர்களா தாராளமா முயற்சி செய்யலாம். ஆனா இருக்கும் வேலையிலேயே பதவி உயர்வு, ஊதிய உயர்வுலாம் கிடைக்கும். இனிமேல் உங்களுக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கு சிறிய அளவு முயற்சி நீங்க மேற்கொண்டீங்க அப்படின்னாலே அதுல பெரிய அளவு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகள்ல இருந்து உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது வரும். இந்த மே மாதத்துல மே மாதம் உங்களுக்கு மிகவும் சாதகமா இருக்கிற பெரிய அளவுல பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது. வேலை, குடும்பம், நிதிநிலை எல்லா விதத்திலையுமே திருப்தியான, எதிர்பாராத அளவுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு. ஆடம்பர செலவுகளில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க. நண்பர்கள் வட்டாரத்திலையும் புதிய அறிமுகங்கள் செய்யக்கூடிய நண்பர்களிடத்திலையும் சற்று கவனத்தோடு இருக்கணும். இந்த மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பேச்சு இருக்குது.
ராகு வந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் செஞ்சரித்துட்டு வந்தார். இப்போ 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு வரப்போகிறாரு. தொழில் ஸ்தானத்தில் ராகு வரும்பொழுது தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். 5ஆம் இடத்துல இருந்துட்டு வந்த கேது 4ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. எனவே ஆரோக்கியத்தில் கவனத்தோடு இருக்கணும். வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் 10ஆம் இடங்கிறது தொழில் முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய இடத்துல ராகு பகவான் வரும்பொழுது செய்யும் செயல்களில் வெற்றியும் திடீர் முன்னேற்றமும் வேகமும் விவேகமும் கலந்த செயல்பட்டு நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க. சுயத்தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். தொழிலை விரிவு செய்யணும். நீங்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்க போகுது. உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்க போகுது. இந்த மே மாதத்தில் உயரதிகாரிகள்லாம் உங்களுக்கு வந்து சலுகைகளை வழங்க முன் வருவாங்க. பெற்றோரோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கணும். ரிஷபராசிக்காரர்கள் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால ஆரோக்கியத்தில் தொல்லை அப்படிங்கிறது இருக்கும். கடுமையாக முயற்சி செய்தும் ஒரு சில காரியங்கள் வந்து முடியாமல் போகலாம். வீடு வாங்குவது இடம் வாங்குவதில் எல்லாத்தையும் கவனத்தை செலுத்துவீங்க. கேது நாணக்காரகன் அப்படிங்கிறதால கல்வி சம்பந்தமாக குழந்தைகளுக்கு என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த முயற்சிகளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். தடைப்பட்ட கல்வி அப்படிங்கிறது நீங்க போகுது. வியாபாரத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுது. உறவுகளிடமும் உங்களுடைய விருப்பம் அப்படிங்கிறது நிறைவேறும். உங்களுடைய துணையிடமிருந்து உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்க போகுது. பணியிடத்தில் வெற்றி பெறுவீங்க. இந்த மாதத்தில் குடும்பத்தோட ஆன்மீக சுற்றுலாவோ அல்லது இன்ப சுற்றுலாவோ சென்று வருவீங்க. இந்த மாதத்தில் குரு பகவான் வந்து தனம் வாக்கு குடும்பம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு பேச்சியாக போகிறாரு. ரிஷபராசிக்கு இதுவரைக்கும் ஜென்மத்திலே இருந்துட்டு வந்த குரு பகவானால் பல்வேறு விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறத சந்திச்சிருப்பாங்க ரிஷபராசிக்காரர்கள். அதிலிருந்து விடுபட போகிறீங்க. ஜென்ம குரு அப்படின்னா வனவாசம்னு சொல்லுவாங்க. அப்போ வனவாசத்தில் இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட துன்பங்களை அனுபவிச்சிங்களோ அந்த துன்பங்கள் எல்லாமே உங்களை விட்டு நீங்க போகுது. ரிஷபராசிக்கு இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த பல கஷ்டங்கள் நீங்க போகுது. குரு பகவான் வந்து 2ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. புதிய பணவரவு கிடைக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஒரு அடி எடுத்து வச்சிங்க அப்படின்னா 10 அடி சறுக்கிருப்பீங்க. அந்த சறுக்கு தடை அப்படிங்கிறது நீங்க போகுது. குடும்பஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதால குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்பு அப்படிங்கிறது இருக்கும். அதில் மட்டும் சற்று விட்டு கொடுத்து போகணும். குடும்பத்தில் உள்ளவர்களிடத்துலையும் சரி கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. எந்த முடிவாக இருந்தாலும் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு முடிவெடுக்க வேண்டாம். குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆலோசனையை கேட்டு அதன் பிறகு முடிவெடுங்க. பிரச்சனையில் சிக்காமல் இருக்கிறதுக்கு இது எல்லாமே நல்ல வழிவகை அப்படின்னு தான் சொல்லணும். 2ஆம் இடம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய இடம். அப்போ குரு பகவானுடைய பார்வை 2ஆம் இடத்துல பதிகிறதால உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்க போகுது. குரு பகவானால் உங்களுக்கு வெளிநாட்டு தடை அப்படிங்கிறது நீங்கும். குடும்பமாக சேர்ந்து தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். குடும்பத்தில் புதிய உறவு அப்படிங்கிறது வரும். திருமண தடை அப்படிங்கிறது நீங்கும். இந்த மாதம் முழுவதுமே குரு வழிபாடு ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை சத்தி வழிபட்டுட்டு வாங்க. சிவபெருமானையும் நந்தி பகவானையும் பிரதோஷ நாட்களில் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகள்லிருந்தும் தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்தில் புதிதாக ஒரு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய மாதமாக இருக்கும்.